ஒரு அழகு மயிலோடு ஒப்பிடும் அளவிற்கு இயல்பாகவே இவருடைய முக வசீகரமும் உடல் அழகும் என்பது ஒரு அழகு கூட்டின் பஞ்சாமிர்த பறவை என்று இவரை வர்ணித்து விடலாம். இவருடைய 10வது வயதிலேயே கேரள மாநிலத்தின் மிஸ் லிட்டில் கொச்சினாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இதன் காரணத்தினாலேயே திரைப்பட வாய்ப்புகள் என்பது அந்த காலத்திலேயே இவரை தேடி வருவதற்கு சிரமம் ஒன்றும் ஏற்படவில்லை. 1971 காலகட்டத்தில் இருந்து திரையுலகை தெறிக்கவிட்டு மின்னிய ஒரு நட்சத்திரமாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என்று 5 மொழி திரைப்படங்களில் திகழ்ந்தவர். மலையாள திரையுலகில் ஒரு உன்னிமேரியாகவும் தமிழ் திரையுலகில் தீபாவாகவும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு இவருடைய திரை காவியங்கள் கதை சொல்கின்றன. 1971 ஸ்ரீ குருவாயூரப்பன் என்ற திரைப்படத்திலும், நவவது என்ற திரைப்படத்திலும் மற்றும் கங்கா சங்கமம் போன்ற திரைப்படங்களிலும் ஒரு குழந்தை நட்சத்திரமாகவே மலையாள திரையுலகுக்கு தன்னை பெரிய அளவில்தான் அடையாளத்தை காட்டியது. நல்ல அழகும் வயதுக்கு மீறிய வளர்ச்சியும் என்பது இவருடைய திரையுலக பயணத்திற்கு ஒரு சாதகமாகவே இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இவர் கதாநாயகியாக அறிமுகமான முதல் திரைப்படம் என்பது 1975 அன்றைய மலையாள சூப்பர் ஸ்டார் பிரேம் நசீர் அவர்களுடன் இணைந்து நடித்த அஷ்டமரோகிணி என்ற திரைப்படமாகும். அதே 1975 இயக்குனர் முக்தா சீனிவாசன் அவர்களின் இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன் அவர்களோடு இணைந்து கொண்டு அந்தரங்கம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகுக்கும் அறிமுகமானார். அதன் பிறகு இவருடைய கால்களுக்கு ஓய்வு என்றால் என்ன என்று தெரியாத அளவிற்கு இவருடைய திரை பயணம் என்பது ஒரு நான் ஸ்டாப் ரன்னிங்காகவே இருந்தது. அந்த காலத்தில் அதிகமாக வெளிவந்து கொண்டிருந்த புராண கதைகளை மையமாக வைத்துக்கொண்டு எடுத்த திரைப்படங்களில் இவருக்கு என்று ஒரு முக்கிய பங்கு என்பது அனைத்து படங்களிலும் இருந்து வந்தது. அந்த புராண கதாபாத்திரங்களுக்கு ஏற்றவாறே இருந்த இவருடைய உடல் அமைப்பு, முகவசீகரமும் என்பது அதற்கு மிகவும் பொருத்தமாக இருந்ததுதான் அதற்கு முக்கிய காரணம் என்று கூட சொல்லிவிடலாம். அந்த கதாபாத்திரங்களில் இவருக்கு அமைந்த உடை அலங்காரங்களும் சிகை அலங்காரங்களும் என்பது நடிகை தீபா அவர்களை வேறு ஒரு பரிமாணத்திற்கே தூக்கிச் சென்றது என்றுதான் சொல்ல வேண்டும். சுவாமி ஐயப்பன் என்ற திரைப்படத்தில் இவர் நடித்த மாளிகப்புறத்து அம்மன் வேடமாகட்டும், அன்றைய காலத்தின் வசூல் சாதனையை மிக பெரிய அளவில் எடுத்துக்காட்டிய வரலாற்று திரைப்படமான தச்சோழி அம்பு என்ற திரைப்படத்தில் வரும் கதாபாத்திரமாகட்டும், அதே வரிசையில் மிக பெரிய சாதனை படைத்த மலையாள திரையுலகில் வெளியான ஆரோமல் உண்ணி என்ற வரலாற்று திரை காவியத்தில் இவர் ஏற்று நடித்த கதாபாத்திரமாகட்டும், இவருடைய பாவ பரிவர்த்தனைகளின் பங்களிப்பு என்பது எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத ஒரு திகட்டாத தேனாகவே அமைந்திருந்தது. இதில் தச்சோழி அம்பு என்ற அந்த மலையாள திரை காவியத்தில் மலையாள சூப்பர் ஸ்டார் நடிகர் பிரேம் நசீர் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் அந்த திரைப்படத்தில் ஒரு முக்கிய வேடமேற்று நடித்திருப்பார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இவர் என்னதான் ஒரு பெரிய நடிகை என்ற வட்டத்துக்குள் வலம் வந்து கொண்டிருந்தாலும் கதாநாயகி என்று மட்டும் பாராமல் கதாபாத்திரம் என்பது மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தால் திடீரென்று ஒரு வில்லியான கதாபாத்திரத்தையும் ஏற்று நடித்து ரசிகர்களை பயமுறுத்திவிட்டு சென்று விடுவார். அது மட்டுமல்லாமல் பழைய காலத்த பிளாக் அண்ட் ஒயிட் கருப்பு வெள்ளை திரைப்படங்களில் பாய்ந்து குதித்து வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் குதிரையின் மேல் அமர்ந்து கை துப்பாக்கியையும் கையில் வைத்துக் கொண்டு கதாநாயகர்களுக்கே சவால் விடும் கதாபாத்திரங்களாகவும் காட்சிகளில் தீ பொறியை பறக்கவிட்ட திரைப்படங்களும் உண்டு. இதை தவிர திடீரென்று குடும்ப குத்துவிளக்காகவும் வந்துவிடுவார். அப்படி இவர் ஏற்று நடிக்கும் அந்த குடும்ப கதாபாத்திரங்களை கண்டாலே ரசிகர்களுக்கு கையெடுத்து கும்பிட வேண்டும் என்று பார்க்கும் ரசிகர்களின் மனம் என்பது திசை திரும்பிக் கொண்டிருக்கும் நேரம் பார்த்து இவருடைய எடுப்பான உடல் அழகையும் மயக்கும் பார்வையையும் காட்டிக்கொண்டு பல நேரங்களில் இள ரத்தங்களை சூடேற்றி விட்டு போவதை கண்டால் இவரை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்பதை போலத்தான் ரசிகர்களின் மூளையையே குழப்பிவிட்டு சென்று விடுவார். ஆனால் இவர் எப்படி நடித்தாலும் சரி, இவரை திரையில் பார்ப்பதற்கென்று ஜொல்லிவிடும் ரசிகர் பட்டாளங்களின் கூட்டம்தான் அதிகமாக இருந்தது என்று சொன்னால் அது இவருக்கு இருந்த ஒரு பக்கபலம் என்று சொன்னால் கூட அது பொய்யாகாது. இவர் நடித்த தமிழ் திரைப்படங்களின் எண்ணிக்கை என்னவோ கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இவர் ஏற்று நடித்த தமிழ் திரைப்படங்களின் கதாபாத்திரங்கள் என்பது இளவட்ட ரசிகர்களை கதிகலங்க செய்தவையாகத்தான் அமைந்திருந்ததே. நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் ஜானி திரைப்படத்திலும், கமல்ஹாசன் அவர்களுடன் உல்லாச பறவைகளிலும், மீண்டும் கோகிலா, மாந்தோப்பு கிளியே மற்றும் நீயா என்ற திரைப்படத்தில் ஒரு பழிவாங்கும் பாம்பாக ஏற்று
ஏற்று நடித்த கதாபாத்திரம் என்பது ஒரு பரபரப்புக்குரிய கதாபாத்திரமாக அமைந்தது மட்டுமல்ல, ரோசாப்பூ ரவிக்கைக்காரி என்ற திரைப்படத்தில் இவர் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தையும் அந்த படத்தில் வரும் பாடல்களையும் எந்த ரசிகராலும் மறந்துவிடவே முடியாது. பிறகு தமிழ் திரைப்படங்களுக்கு சற்று இடைவெளி விட்டுக்கொண்டு நீண்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் முந்தானை முடிச்சு என்ற திரைப்படத்தில் காலடி எடுத்து வைத்தபோது திரையில் அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்களின் பெயரை குறிப்பிடும் போது அந்த படத்தின் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் மீண்டும் தீபா என்று இவருடைய பெயரை தனிப்பட்டு காட்டிய போது குதூகலம் கொண்டது இளவட்டங்களின் இதயங்கள் மட்டுமல்ல, முதியவர் பெரியவர் என்று வயது பாகுபாடு இல்லாத அனைவரின் இதயங்களும் ஆரவாரம் கொண்டது என்னவோ ஒரு உண்மையான வரலாறாகவே இருந்தது. கிராமத்துக்குள் வந்து வண்டி இறங்கும் ஒரு புதிய டீச்சராக குடைபிடித்துக் கொண்டு நடந்து வரும் நடிகை தீபாவின் அந்த மாசான நடை என்ன, அவருக்கு பின்னால் ஜொல்லு விட்டு கொண்டு நடந்து வரும் அந்த கிராமத்து முதியவர்களின் சுவாரஸ்ய காட்சிகள் என்ன, திரு இயக்குனர் பாக்யராஜ் அவர்களால் செதுக்கப்பட்ட அந்த திரை கதையின் சுவாரஸ்யங்கள் என்ன, அந்த படத்தில் கவர்ச்சிகரமாக நடந்து வந்த நடிகை தீபாவின் நடையையும் உடையையும் இன்னும் யாரால் தான் மறக்க முடியும். அந்த படத்தில் நடிகை தீபா அவர்கள் முதியோர் கல்வி நடத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் முதியவர்களின் கையில் பிடித்துக்கொண்டு ஆ என்று எழுதுங்கள் என்று வரும் அந்த காட்சியில் முதியவர்கள் அனைவரும் ஆ என்று சொல்வதற்கு பதிலாக ஆஹா என்று செதுக்கிய அந்த திரைக்கதையின் சுவாரஸ்ய காட்சிகளுக்காகவே இன்றளவும் அந்த காட்சி எப்ப வரும் என்று தொலைக்காட்சி முன்பாக நாக்கை தொங்கவிட்டு கொண்டு காத்திருக்கும் ரசிகர்கள் இல்லை என்று சொன்னால் அது பொய்யாகிவிடும். இப்படிப்பட்ட ரசிகர்களில் நானும் ஒருவன்தான் என்பதும் மறுத்துவிட முடியாத ஒரு உண்மையாகும். இப்படி இவர் ஏற்று நடித்த அத்தனை கதாபாத்திரங்களும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடியவையாகவே அமைந்திருந்தன. தெலுங்கு திரைப்படங்களில் என்.டி. ராமராவ், நாகேஸ்வர ராவ் மற்றும் கிருஷ்ணம் ராஜு போன்ற முன்னணி திரை நட்சத்திரங்களோடு இணைந்தது மட்டுமல்லாமல் கன்னட திரையுலகில் விஷ்ணுவர்தன், ராஜ்குமார் போன்ற பெரிய சூப்பர் ஸ்டார்களோடும் இணைந்து கன்னடத்தில் மட்டும் 10 திரைப்படங்களை நடித்து முடித்தவர். 2 இந்தி திரைப்படங்களிலும் நடித்த நடிகை தீபா அவர்கள் அமர் தீப் என்ற இந்தி திரைப்படம் மூலம் நடிகர் ராஜேஷ் கண்ணா அவர்களோடும் இணைந்தார். இப்படி 1992 காலகட்டங்கள் வரைக்கும் 265 திரைப்படங்களை முடித்து ரசிகர்களின் இதயத்தில் கலகம் மூட்டிய ஒரு கலவர தாமரையாகவே திகழ்ந்தவர். திரையுலகில் புகழின் உச்சத்தில் இருந்த காலகட்டத்திலேயே கல்லூரி பேராசிரியராக இருந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டது என்னவோ மிகவும் சாதுவாக இருந்த இவருடைய கணவருக்கு நடிகை தீபா அவர்கள் அவருடைய தலையில் தூக்கி வைத்த ஒரு பாறாங்கல்லாகவே அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மிகவும் அப்பாவியாக இருந்த கணவரின் குணத்துக்கு மாறாக நடிகை தீபா அவர்கள் மிகவும் வெகுளித்தனம் கொண்ட ஒரு மனைவியாகவே இருந்தார். இதனால் நடிகை தீபாவின் பரபரப்பான திரையுலக பயணத்தில் கணவரை சுத்தமாக கவனிக்க தவறிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் திருமண வாழ்க்கை என்பது அந்த சாதுவான மனிதனை பெரும் பாடாய்படுத்தியது. இதனால் வந்த பல கருத்து வேறுபாடுகளால் தற்கொலை முயற்சி என்றும் விவாகரத்து முயற்சி என்றும் அந்த அப்பாவி மனிதனை நடிகை தீபா அவர்கள் பலமுறை பயமுறுத்திய கதைகளில் சந்தித்த அனைத்து சங்கடங்களையும் மனதில் தாங்கிக் கொண்டு அனைத்து விஷயங்களிலும் நடிகை தீபாவை அனுசரித்து சென்றது மட்டுமல்லாமல், நீ எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் ஓடி ஓடி நடி, நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த தற்கொலை முயற்சி என்ற பைத்தியக்காரத்தனமான ஒரு முடிவை மட்டும் எப்பொழுதுமே எடுத்து விடாதே. அது மட்டுமல்ல, விவாகரத்து என்ற பேச்சு இனிமேல் உன் வாயில் இருந்து வரவே கூடாது என்றும் மனைவிக்கு உபதேசங்கள் சொல்லிய கணவர் தீபாவின் மீது அளவற்ற அன்பை வைத்திருந்தார். எப்படியோ வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் இந்த தம்பதிகள் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். நிர்மல் என்ற அந்த மகன் இன்று வளர்ந்து பெரியவனாகி ஒரு நல்ல நிறுவனத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக வேலை பார்த்து வருகிறார். அவருக்கும் திருமணமாகி குடும்பம், குழந்தை என்று அவருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. இப்படித்தான் 1992 ஆண்டுக்கு பிறகு இனிமேல் நான் நடிக்கப் போவதில்லை என்று கூறிய நடிகை தீபா அவர்கள் நடிகை தீபா அவர்களின் ரசிகர்களின் தலையில் துண்டை போட்டுக்கொண்டு அவருடைய 30வது வயதில் வயதை கடந்து திரும்பிப்பார், தவறுகள் புரியும் தெளிவாக என்பதைப் போல வாழ்க்கையில் சந்தித்து வந்த பல அனுபவங்களையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு திடீரென்று ஆன்மீக பயணத்துக்குள் நுழைந்து கொண்டு ஒரு மத போதகராகவும் சமூக சேவைகள் செய்து கொண்டு தற்போது குடும்பம், கணவர், பிள்ளை, பேரப்பிள்ளை என்று குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற ஜபத்தோடு கணவரோடு மிகவும் இணக்கமாக வாழ்ந்து வருவதை பார்த்தால் இவருடைய கதைக்கு ஆடிய ஆட்டமும் ஆண்டவன் கட்டளையும் என்றுதான் தலைப்பு வைக்க தோன்றுகிறது. இவர் 1962 ஆண்டு கேரள மாநிலம் எர்ணாகுளம் பகுதியில் அகஸ்டின் பெர்னாண்டஸ் விக்டோரியா தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தவர். தெய்வீக ராகம் திகட்டாத பாடல் என்றும் என்னுள்ளில் ஏதோ ஏங்கும் கீதம் என்றும் ஜானி படத்தில் இடம்பெற்ற சென்யூரிட்டா ஐ லவ் யூ என்ற பாடலும் உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பூ வச்சக்கிளி என்ற ரோசாப்பூ
கற்பூர விக்கிக்காரியில் வரும் மாசான பாடல்கள் இடம்பெற்ற மகத்தான திரைப்படங்களில் நடித்த இந்த கலையரசியை யாரால் தான் மறந்துவிட முடியும்?